அது ஒரு மறக்க முடியாத இரவு. காட்டில் நிலவிய ஆழ்ந்த அமைதி, கொழுந்து விட்டெறியும் அக்னியின் அழகு, அனைத்தையும் விட அந்த சூழ்நிலைக்கு உயிருணர்வு ஊட்டியபடி கம்பீரமாக அமர்ந்திருந்த சுவாமிஜி. அவரது பொலிவே விளக்க இயலாததாக இருந்தது என்று எழுதுகிறார் மற்றொருவர். ஒரு நாள் சுவாமிஜி வெளியில் நடக்க சென்றிருந்தார். அழகிய நீரோடையின் கரை வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியில் பாலம் ஒன்று குறுக்கிட்டது. அங்கே சில இளைஞர்கள் துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்கு பழகி கொண்டிருந்தனர். நீரோடையில் மிதக்க விடப்பட்ட முட்டை ஓடுகள் அவர்களது குறியாக இருந்தது. அவற்றை ஒரு நூலில் கோர்த்து கல் ஒன்றில் கட்டி வைத்திருந்தனர். நீரின் விரைவுக்கு ஏற்ப மேலும் கீழுமாக அசைந்த முட்டை ஓடுகளை சுட வேண்டும், அதுவே நோக்கம். ஆனால் யாரும் அதில் வெற்றி பெறவில்லை. சுவாமிஜி சிறிது நேரம் அவர்களது முயற்சியை பார்த்தார். அவர்களது தோல்வியை கண்டு சிரித்தார். இதை கண்ட அந்த இளைஞர்களில் ஒருவர் அவரை அணுகி, நீங்கள் நினைப்பது போல் இது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல, முயன்று பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்றான். சுவாமிஜி துப்பாக்கியை கையில் எடுத்தார். வரிசையாக சுமார் 1 டஜன் ஓடுகளை சுட்டு தள்ளினார். இளைஞர்களால் வியப்பை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் நல்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும், சரிதானே என்று கேட்டார்கள் அந்த இளைஞர்கள். அதற்கு சுவாமிஜி மௌனமாக புன்முறுவல் செய்தபடி, நண்பர்களே, என் வாழ்நாளில் இன்றுதான் முதன்முறையாக துப்பாக்கிகளை தொடுகிறேன் என்றார். அந்த இளைஞர்களால் நம்பவே முடியவில்லை. சுவாமிஜி விளக்கினார், எல்லாம் மன ஒருமைப்பாட்டில்தான் இருக்கிறது. மன ஒருமைப்பாட்டுடன் செய்கின்ற எதுவும் வெற்றியை தருகிறது. கேம்ப் இர்விங் வாழ்க்கை ஏறக்குறைய கேம்ப் பெர்சி, 1000 தீவு பூங்கா போன்ற இடங்களின் வாழ்க்கை முறையை போன்றதாகவே இருந்தது. சூரிய உதயமாகின்ற 5 மணிக்கு சுவாமிஜி எழுந்து விடுவார். மெல்லிய குரலில் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி போன்ற மந்திரங்களை ஓதுவார். கூடாரத்தின் அருகில் நிற்பவர்களுக்கு அந்த வேதநாதம் இனிமையாக கேட்கும். அருகில் ஓடிய அழகிய நீரோடைகளில் மற்றவர்கள் குளிப்பார்கள். குளிர் அதிகம் என்பதற்காக சுவாமிஜி அதில் குளிப்பதில்லை. காலை 8 மணி அளவில் காலை உணவை முடிப்பார். 10 மணிக்கு கூட்டு தியானம் நடைபெறும். திறந்த வெளியிலும் மரத்தடியிலும் அவர்கள் தியானம் செய்வார்கள். சில வேளைகளில் சுவாமிஜி சமைப்பார். மசாலாவை அவரே அரைப்பார். அவர் அரைப்பது மிகவும் மென்மையாக இருக்கும். சமையலில் வழக்கம் போலவே காரம் தூக்கலாக இருக்கும். அந்த காரமே மற்றவர்களுக்கு சாப்பிட சிரமமாக இருக்கும். சுவாமிஜியோ பக்கத்தில் தனியாக கொஞ்சம் மிளகுகளை வைத்து கொள்வார். ஒரு மிளகை கையில் எடுத்து கையில் சுழற்றி மேலே எறிந்து ஒரு உல்லாச இளைஞனைப் போல் வாயால் கவ்வி சாப்பிடுவார். ஒரு நாள் ஆன்சலினிடம் மிளகு ஒன்றை கொடுத்து, இதை சாப்பிடு, இது உனக்கு நல்லது செய்யும் என்றார். சுவாமிஜி தருவதானால் விஷத்தை சாப்பிடவும் நாங்கள் தயாராக இருந்தோம். எனவே அவர் தந்ததை அப்படியே சாப்பிட்டேன். அவ்வளவுதான். காரத்தை தாங்காமல் நான் பட்ட அவஸ்தையை பார்த்து உரக்க சிரித்தார் அவர். அது மட்டுமல்ல, பிறகும் என்னை காணும்போதெல்லாம் என்ன இன்னும் அடுப்பு எரிகிறதா என்று கேட்டு சிரிப்பார். ஒரு நாள் ஆன்சல் மிஸ் பெல்லிற்காக கற்கண்டு பானகம் தயாரித்து கொண்டிருந்தார். கற்கண்டு துண்டுகளை உருக வைத்து அதனை நன்றாக கிளறிவிட்டு கொண்டிருந்தார் ஆன்சல். சுவாமிஜி அருகில் நின்று கவனித்தபடியே, நன்றாக கொதிக்க விடு, சர்க்கரையை கொதிக்க வைக்கின்ற அளவிற்கு வெண்ணிறமாகும், அந்த அளவிற்கு அதன் அழுக்கு விலகும் என்றார். சுவாமிஜி கடுகு சேர்த்து ஒரு பானகமும் தயாரிப்பார். மாலை வேளைகளில் சப்பாத்தி செய்வார். இதற்காக நீரோடைகளின் கரையிலேயே அவர் ஒரு நிலக்கரி அடுப்பை உருவாக்குவார். அந்த தண்ணீரிலேயே மாவை பிசைந்து தட்டி அடுப்பில் சுட்டு கொடுப்பார். தண்ணீர் வேண்டியிருந்தால் ஒரு கரண்டியில் நேராகவே நீரோடையிலிருந்து எடுத்துக்கொள்வார். சுவாமிஜி நிலக்கரி அடுப்பை தயார் செய்வதிலும் ஒரு நேர்த்தி இருந்தது. ஒரு நாள் ரூர்பாக் அடுப்பை தயார் செய்தார். நிறைய கறி வைத்ததில் அது மிகவும் பெரியதாகிவிட்டது. சுவாமிஜி வந்து பார்த்துவிட்டு, அடே அப்பா, இது சப்பாத்திக்காக செய்யப்பட்ட அடுப்பு போல் தோன்றவில்லை. இதில் இருக்கின்ற விறகையும் கறியையும் வைத்து ஒரு சிதையையே தயாரித்து விடலாம் என்று கூறி அதனை கலைத்துவிட்டு தாமே சிறியதாக ஒன்றை தயார் செய்தார். பொதுவாக பெண்களே சமையல் செய்தனர். சில வேளைகளில் சுவாமிஜி அவர்களின் சமையலை கற்றுக்கொள்வார்.
அவர் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு குழந்தையாகவே இருந்தார். அவருக்காக எதுவும் செய்ய நாங்கள் தயாராக இருந்தோம். அவரது ஆரோக்கியத்தை நாங்கள் அனைவருமே கவனித்து கொண்டோம் என்கிறார் மிஸ்ஸஸ் ரூர்பக். ஒருமுறை சுவாமிஜிக்கு உடல்நிலை சரியில்லை. சுவாமிஜி ஒரு குழந்தை போல் நான் ஓர் ஈயை விழுங்கியிருப்பேன் என்று தோன்றுகிறது, அதனால்தான் உடல்நிலை சரியில்லை என்றார். அனைவரும் வயிறு வலிக்க சிரித்தனர். மாலை வேளைகளில் பலரும் நடக்க செல்வதுண்டு. பொதுவாக சுவாமிஜி அமைதியாக கூடாரத்திலேயே இருப்பார். மிஸ்ஸஸ் ரூர்பாக் எழுதுகிறார், நாங்கள் செல்லும் வழியில் விறகு வெட்டிகள் பலர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. அந்த வழியாக நான் நடந்து செல்வேன். கடைக்கு செல்லும் வழியிலோ பாம்புகள் ஏராளம். ஆனால் எதுவும் எனக்கு பயத்தை தந்ததில்லை. தெய்வ மனிதர் ஒருவரின் சன்னதியில் நான் இருக்கிறேன் என்ற எண்ணம் எப்போதும் என்னுள் இருந்தது. அது எனக்கு ஆற்றலை தந்தது. இந்த கூடாரங்களில் என்ன நடைபெறுகிறது, இங்கு யார் தங்குகிறார்கள் என்றெல்லாம் அந்த இடத்திற்கு அருகில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் எழுவது இயல்புதான். சில வேளைகளில் அவர்களில் சிலர் உள்ளே வந்து எட்டி பார்ப்பதுண்டு. ஒரு நாள் ஒரு பெண் இப்படித்தான் உள்ளே வந்தார். சுவாமிஜி அவளை ஒரு பார்வை பார்த்தார். அவளில் என்ன கண்டாரோ, ஒரு பேயை பார்த்து நடுங்குவது போல் அதிர்ச்சியுடன் கூடாரத்திற்குள் சென்று அமர்ந்து விட்டார். ஒரு நாள் தியானத்திற்காக மரத்தடிகளை நோக்கி அனைவரும் சென்று கொண்டிருந்தனர். வழியில் சீப்பு ஒன்று கிடந்தது. சுவாமிஜி அதை கையில் எடுத்து, இது உங்களில் யாருடையதாவது என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்றதும் ஏதோ தீயை தொட்டவர் போல் அதனை தூக்கி எறிந்து விட்டார். ஒரு நாள் தியானத்திற்கு பிறகு மிஸ் பெல் சுவாமிஜியிடம் கூறினார், சுவாமிஜி, இந்த உலகம் ஒரு பழைய பள்ளி என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கு நாம் அனைவரும் பாடங்கள் படிக்க வந்திருக்கிறோம். சுவாமிஜி கூறினார், அப்படி யார் சொன்னது? எனக்கு அப்படி தோன்றவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு சர்க்கஸ் கூடாரம். நாம் அனைவரும் கோமாளிகள், கூத்தாடுகிறோம், விழுகிறோம். பெல் கேட்டார், ஏன் விழுகிறோம்? சுவாமிஜி கூறினார், ஏனெனில் விழுவதை நாம் விரும்புகிறோம். விழுவதில் களைப்பு ஏற்படும் போது விடை பெறுகிறோம். சுவாமிஜியின் சான் பிரான்சிஸ்கோ சொற்பொழிவுகளில் இத்தகைய ஒரு மனநிலையை காண முடியும். இந்த பிரபஞ்சமே ஒரு மாபெரும் விளையாட்டு. எல்லாம் வல்ல இறைவன் விளையாடுகிறார். எல்லாம் விளையாட்டே. நீங்கள் விளையாடுகிறீர்கள், உலகங்களுடன் விளையாடுகிறீர்கள். எல்லாம் வேடிக்கை, வேறு எந்த நோக்கமும் இல்லை. தூக்கில் தொங்குவதற்காக நிற்பவன் நானே. எல்லா தீயவர்களும் நானே. நரகங்களில் வாட்டப்படுபவனும் நானே. அதுவும் ஒரு விளையாட்டுதான் என்றெல்லாம் அவர் லட்சியம் என்ற தமது சொற்பொழிவில் கூறுகிறார். கேம்ப் இர்விங்கில் 2 வாரங்கள் தங்கிவிட்டு அங்கிருந்து மீண்டும் சான் பிரான்சிஸ்கோவிற்கு வந்தார் சுவாமிஜி. இங்கே ஹான்ஸ்ப்ரோ விடை பெற்று கொண்டார். சுவாமிஜி டாக்டர் லோகன் என்பவரின் வீட்டில் தங்கினார். மிக நல்லவரும் சுவாமிஜியிடம் அளவற்ற பக்தி கொண்டவருமான லோகன் அவருக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார். ஆனால் அவரது மனைவி, சகோதரி மற்றும் குடும்பத்தினர் யாரும் சுவாமிஜியிடம் ஈடுபாடு காட்டவோ அவரது சொற்பொழிவுகளை கேட்கவோ செய்யவில்லை. அவர் அங்கே தங்குவதை அவர்கள் விரும்பவில்லை. அத்தகைய சூழ்நிலையிலும் சுவாமிஜி அங்கே தங்கியது லோகனின் பக்தி ஒன்றிற்காகவே. சுவாமிஜி எங்கள் வீட்டிலிருந்து சென்ற பிறகு வீடு வீடாகவே இல்லை. ஏதோ எல்லா தெய்வங்களும் எங்களை கைவிட்டு விட்டன போல் இருந்தது. எனக்கு அவர் இயேசுநாதரே என்று பின்னாளில் எழுதினார் லோகன். சுவாமிஜி அங்கிருந்த போது சான் பிரான்சிஸ்கோ வேதாந்த சங்கத்தில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் அவர் கீதை பற்றி பேசினார். இன்னும் ஓரிரு சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. அவையும் கீதை மற்றும் கிருஷ்ணர் பற்றியவையாக இருந்தன. மே 30ஆம் நாள் சுவாமிஜி அங்கிருந்து விடை பெற்றார். அத்துடன் சுவாமிஜியின் கலிஃபோர்னியா பயணம் நிறைவுக்கு வந்தது. ஜூன் 2ஆம் நாள் சிக்காகோ வந்த சுவாமிஜி 4-5 நாட்கள் அங்கே தங்கினார். தம் வாழ்வில் நீங்கா இடம்பெற்ற ஹேல் குடும்பத்தினரை சென்று கண்டார். சிக்காகோவிலிருந்து புறப்படும் நாள் காலை சுவாமிஜியின் அறைக்கு வந்தார் மேரி ஹில். சுவாமிஜி கவலையே வடிவானவராக அமர்ந்திருந்தார். அவரது படுக்கை கலையாமல் இருந்தது. காரணம் கேட்டபோது இரவு முழுவதும் தூங்கவில்லை என்றார். பிறகு மெல்லிய குரலில், ஓ, மனித உறவுகளை பிரிவது எவ்வளவு சிரமமாக உள்ளது என்றார். ஹேல் குடும்பத்தினரை பிரிய அவர் அவ்வளவு சிரமப்பட்டார்.
உனக்கும் சகோதரிகளுக்கும் அம்மாவிற்கும் ஆசிகள். அபஸ்வரங்கள் நிறைந்த ஓசை மிகுந்த என் வாழ்வில் நீங்களே இன்னிசை நாதங்களாக இருந்து வந்துள்ளீர்கள் என்று ஒருமுறை மேரிக்கு அவர் எழுதினார். சிக்காகோவிலிருந்து ஜூன் 7ஆம் நாள் நியூயார்க்கை அடைந்தார். வேதாந்த சங்கத்தில் தங்கினார். அங்கே ஏற்கனவே இருந்த துரியானந்தரும் அபேதானந்தரும் சுவாமிஜியை கண்டு மிகவும் மகிழ்ந்தனர். நிவேதித்தையும் அங்கே இருந்தார். வேலைகளை பொறுத்தவரை அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. நான் இங்கே வந்தபோது சங்கம் ஏறக்குறைய சிதறி சின்னாபின்னமாகிவிட்டது. எல்லோரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் ஒட்ட வைக்க வேண்டியிருந்தது என்று எழுதுகிறார் சுவாமிஜி. அவரது நண்பர்களில் பலர் இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்தனர். சிலர் முற்றிலுமாக தொடர்பை விட்டிருந்தனர். பழைய நண்பர்களை கண்டதில் சுவாமிஜி மகிழ்ந்தார். சுவாமிஜி வந்திருப்பது பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டது. சுவாமிஜி பல சொற்பொழிவுகள் செய்தார். நான் வெறுமனே பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? கேட்பவர்களுக்காக அவர்கள் உணரத்தக்க ஒன்றை நான் கொடுக்கிறேன். அப்படி ஒன்றை நான் கொடுக்கிறேன் என்பதை அவர்களும் உணர்கிறார்கள் என்ற தமது சொற்பொழிவை பற்றி சுவாமிஜி ஒருமுறை கூறினார். தியான வேளையில் எப்படி ஆன்மீக சக்தி வெளித்தெழுமோ அப்படி அவரது சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் ஆன்மீக சக்தி வெளித்தெழுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று ஒருமுறை அபேதானந்தர் கூறினார். ஒருமுறை சுவாமிஜியின் சொற்பொழிவுக்கு பிறகு அபேதானந்தர் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்த விரும்பினார். இதற்கு பிறகு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியா, என் சொற்பொழிவு ஏற்படுத்திய தாக்கத்தை கெடுக்க விரும்புகிறாயா என்று கேட்டார் சுவாமிஜி. இதனை கூறிவிட்டு அபேதானந்தர், ஓ உலகிற்காக சுவாமிஜியிடம் ஸ்ரீராமகிருஷ்ணர் எத்தகைய மாபெரும் ஆற்றலை விட்டு சென்றிருக்கிறார். உலகின் சிந்தனை போக்கையே அவர் மாற்றிவிட்டார் என்றார். சுவாமிஜியின் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் சிலர் சிறந்த கேள்விகள் கேட்பார்கள். சிலரது கேள்வியே வளவளவென்று நீண்ட சொற்பொழிவு போல் இருக்கும். சுவாமிஜியிடமிருந்து கேட்பதை விட தாங்கள் சொல்வதிலேயே அவர்கள் கவனமாக இருப்பார்கள். ஆனால் அத்தகையோர் கேட்கும் வரை பொறுமையாக இருக்கின்ற சுவாமிஜி அதன் பிறகு ஓரிரு வார்த்தைகளிலேயே அவர்களை அடக்கி அமர செய்து விடுவார். இந்த நாட்களில் கலிஃபோர்னியாவில் சுமார் 160 ஏக்கர் கொண்ட தமது இடத்தை மிஸ் மின்னி புக் என்பவர் வேதாந்த இயக்கத்திற்காக அழைத்தார். அந்த இடத்தில் ஓர் ஆசிரமத்தை நிறுவி அதன் பொறுப்பை துரியானந்தர் வகிக்க வேண்டும் என்று சுவாமிஜி விரும்பினார். நீ அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவியின் திருவுள்ளம் என்றார் சுவாமிஜி. துரியானந்தர் மெல்ல சிரித்துவிட்டு, தேவியின் திருவுள்ளம், ஏன் உங்கள் திருவுள்ளம் என்று சொன்னாலே போதுமே. இந்த விஷயத்தில் தேவி தனது திருவுள்ளத்தை உங்களிடம் சொன்னாளா? நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, ஆம், அவள் சொன்னாள், நான் கேட்டேன். உனது நரம்புகளும் மிக மிக நுண்மை பெறுமானால் நீயும் தேவியின் வார்த்தைகளை நேரடியாகவே கேட்கலாம் என்றார். ஏறக்குறைய ஓராண்டிற்கு முன்பு துரியானந்தர் மேலை நாட்டிற்கு வர மறுத்தபோது தமது அன்பு ஒன்றினால் அவரை வசப்படுத்தியது போலவே இம்முறையும் அவரை சம்மதிக்க செய்தார் சுவாமிஜி. புறப்படுவதற்கு முன்பு துரியானந்தர் சுவாமிஜியிடம், எனக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். சுவாமிஜி கூறினார், போ, கலிஃபோர்னியாவில் சென்று ஓர் ஆசிரமத்தை ஏற்படுத்து. ஆன்மீக கொடியை அங்கே பறக்கவிடு. இந்த கணத்திலிருந்து இந்தியா பற்றிய நினைவுகளை கூட உன் சிந்தனையிலிருந்து அழைத்துவிடு. அனைத்திற்கும் மேலாக வாழ்க்கையை வாழ். மற்றதை தேவி கவனித்துக் கொள்வாள். இதுதான் சாந்தி ஆசிரமம் என்று பின்னாளில் உருவாகியது. ஜூலை 3ஆம் நாள் நியூயார்க்கிலிருந்து டெட்ராய்டு சென்றார் சுவாமிஜி. கிறிஸ்டைனையும் அவரது தாயாரையும் சந்திப்பது அவரது நோக்கமாக இருந்தது. அங்கே கிறிஸ்டைன் வீட்டில் தங்கினார். ஏழைகளுக்காக இருந்தாலும் அவர்கள் தங்களால் இயன்ற அளவு சுவாமிஜிக்கு வேண்டியவற்றை செய்தனர். அங்கே பொதுவாக ஓய்விலேயே தமது நாட்களை கழித்தார் சுவாமிஜி. நெருங்கிய அன்பர்களுக்காக ஓரிரு கூட்டங்களில் கலந்து கொண்டார். சுவாமிஜி அங்கே அறிந்திருந்த மற்றொருவர் மேரி பங்கை. சுவாமிஜி மிகவும் மெலிந்திருந்ததாகவும் உலகம் சாராத ஒரு மென்மை அவரிடம் மிளிரத் தொடங்கியிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த மாபெரும் ஆன்மா இனிமேலும் உடல் சிறையில் நீண்ட நாட்கள் தங்காது என்று தோன்றியது. அதுதான் உண்மை என்பது நன்றாக தெரிந்திருந்தும் ஏதோ அசட்டு நம்பிக்கையில் எங்களை புதைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டோம் என்று எழுதுகிறார் அவர்.
இங்கு சுவாமிஜி 3-4 நாட்கள் தங்கினார். இங்கும் கிறிஸ்டைன் முதலானவர்களிடம் தமது அன்பு மழையை பொழிந்தார். அவர்களுக்காக சமைத்தார், சாப்பிட செய்தார். பின்னர் மீண்டும் நியூயார்க் திரும்பினார். நியூயார்க்கில் சுவாமிஜி வேதாந்த சங்கத்தின் கட்டிடத்திலேயே தங்கினார். சங்கத்திற்காக ஓர் அறிக்கை தயார் செய்த சுவாமிஜி அதில் சின்னம் ஒன்று வேண்டும் என்று விரும்பினார். அப்போதுதான் வந்திருந்த கடிதத்தின் உரை ஒன்றை கிழித்து அதன் உட்பகுதியில் அவர் ஒரு சின்னத்தை வரைந்தார். பிறகு அதை அங்கிருந்த ஹென்றி வான் ஹாகன் என்பவரிடம் கொடுத்து அதனை தகுந்த அளவுகளில் வரையுமாறு கேட்டுக்கொண்டார். ஹாகன் வரைபடங்கள் வரைவதிலும் அச்சுக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். சுவாமிஜியின் பிரம்மச்சாரி சீடர்களில் ஒருவர் அவர்தான் அந்த சின்னத்தை வரைந்து பூர்த்தி செய்தவர். அதுதான் இன்று ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் சின்னமாக விளங்குகிறது. அலைவீசும் தண்ணீர் கர்மத்தையும், தாமரை பக்தியையும், உதயசூரியன் ஞானத்தையும், சுற்றி கொண்டிருக்கும் பாம்பு யோகத்தையும், எழுப்பப்பட்ட குண்டலினி ஆற்றலையும், அன்னம் இறைவனையும் குறிக்கிறது. எனவே இந்த படத்தின் திரண்ட கருத்து கர்மம், ஞானம், பக்தி, யோகம் ஆகிய 4 இணைப்பால் இறைக்காட்சியை பெறுவதாகும் என்று அந்த சின்னத்தை விளக்குகிறார் சுவாமிஜி. ஒரு நாள் சுவாமிஜி நடப்பதற்காக வெளியில் சென்றார். தெருவில் அழுக்கான கோலத்தில் நின்றிருந்த ஏழை சிறுவன் ஒருவன் சுவாமிஜியிடம் எப்படியோ ஒட்டி கொண்டான். சுவாமிஜியும் மிகுந்த பாசத்துடன் அவனையும் அழைத்து கொண்டு வேதாந்த சங்கத்திற்கு வந்தார். வரும் வழியில் அவனை போன்ற மற்ற ஓரிரு சிறுவர்களும் சேர்ந்து கொள்ள ஒரு ஏழை சிறுவர் பட்டாளத்துடன் சுவாமிஜி மடத்திற்குள் நுழைந்தார். அங்கு நின்றிருந்த கிறிஸ்டைன் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஏன் இவர் கவர்கிறார் என்று தமக்குள் நினைத்தார். அவர் நினைத்ததுதான் தாமதம். பளிச்சென்று வந்தது சுவாமிஜியின் பதில். இதோ பார், இவர்கள் சிவபெருமானின் பூதகணங்கள். மற்றொரு முறை தெரு வழியாக சென்று கொண்டிருந்த 2 ஏழைகளை பார்த்து, இவர்கள் தோற்றுவிட்டார்கள், வாழ்க்கை இவர்களை வென்றுவிட்டது என்று நெகிழ்ந்த குரலில் கூறினார். கலிஃபோர்னியாவில் பணிகள் நிறைவுற்றதும் அங்கிருந்து நேராக இந்தியாவிற்கு திரும்பவே விரும்பினார் சுவாமிஜி. ஆனால் லெக்கட் தம்பதிகள், மெக்லவுட், சாரா, நிவேதித்தை போன்றோர் ஏற்கனவே பாரிஸ் சென்றிருந்தனர். உடல் நலமற்றிருந்த மிஸ்ஸஸ் லெக்கட்டிற்கு அங்குதான் சிகிச்சை நடைபெற்றது. அவர்கள் மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் பாரிஸ் செல்ல இசைந்தார் அவர். இவ்வாறு சுவாமிஜியின் அமெரிக்க நாட்கள் நிறைவிற்கு வந்தன. 1900 ஜூலை 26ஆம் நாள் நியூயார்க்கிலிருந்து அவர் புறப்பட்டார்.